இன்னைக்கு நம்ம எதை அன்பாக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே பண்ணாம எதுக்குடா இந்த வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற பிராண்டோட நேம் வந்து நத்திங். அததான் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பிராண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் வந்து வேர்ல்டுல இதுவரைக்கும் யாருமே செய்யாத பல விஷயங்கள் நாங்க செஞ்சிருக்கிறோம், எல்லாமே வித்தியாசமா பண்ணியிருக்கிறோம் அப்படின்லாம் பயங்கரமா ஹைப் கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படி என்னதான் வித்தியாசமா பண்ணிருக்காங்க, என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல, இதோட பிரைஸ் என்ன, அந்த பிரைஸ்க்கு இது வர்த்தா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த இயர்பட்ஸோட பிராண்ட் நேம் வந்து நத்திங். இது வந்து ஒரு புது பிராண்ட், நிறைய பேர் வந்து இன்னும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த பிராண்டை பத்தி முதல்ல ஷார்ட்டா பார்த்து வந்துரும். இந்த நத்திங் பிராண்ட் அப்படிங்கிறது ஒன் பிளஸ்ல ஏற்கனவே சிஇஓவா இருந்தவர் ஒன் பிளஸ்ல இருந்து பிரிஞ்சு வெளியில வந்து இந்த நத்திங் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அதையும் எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா லண்டன்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அவங்க ஃபர்ஸ்ட் டைமா வெளியிட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த நத்திங் இயர் ஒன் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து இதுவரைக்கும் இயர்பட்ஸ்ல யாருமே செய்யாத விஷயங்கள்லாம் நாங்க பயங்கரமா R&D ஒர்க் பண்ணி நிறைய புதுமையா இதுல வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா டீடைலா பார்ப்போம். இதுதான் நத்திங் இயர்பட்ஸோட பாக்ஸ் பார்க்கிறதுக்கு Black கலரா கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பிரீமியமான பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. இதை ஓபன் பண்றதே ஒரு டிஃபரண்டான ஸ்டைல்ல வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. சைடுல வந்து ஒரு சின்ன பேப்பர் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதை எடுத்து அப்படி கிழிச்சோம் அப்படின்னா இந்த பொட்டியை கிழிச்சு தான் இதை ஓபன் பண்ற மாதிரி இருக்குது. அந்த கிழிக்கிறது கூட டாட்டா லைன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீட்டா ஓபன் ஆயிருக்கும். அப்படி இல்லாம நம்ம கிழிச்சு தான் ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. ஓபன் பண்ணிட்டு உள்ள எடுத்தோம் அப்படின்னா ஒரு பிளைனான பாக்ஸ் மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இதுல பெருசா டிசைனோ எதுவுமே இதுல வந்து கொடுக்கல. இத ஓபன் பண்ணோம் அப்படினா உள்ள மேலேயே வந்து இயர்பட்ஸோட கேஸ் கொடுத்திருக்காங்க. ஃபுல்லா வந்து ஒரு டிரான்ஸ்பரன்ட்ல இத வந்து மேக் பண்ணிருக்காங்க. இததான் உங்க பெரிய இன்னோவேட்டிவ் அப்படினு சொல்றாங்க. அதுக்குள்ளேயே இயர்பட்ஸ் இருக்குது. அத பத்தி அப்புறம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு அப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படினா ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க டைப் சி கேபிள் தான், பிரைடட் கேபிள் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான கேபிள் கொடுத்திருக்காங்க. ஆனா லெந்த் வந்து எப்பவும் இயர்பட்ஸ்ல கொடுக்குற மாதிரி ஷார்ட்டா தான் இருக்குது. அதுக்கு அப்புறம் இங்க எக்ஸ்ட்ரா இயர் டிப் வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீட்டா வந்து அரேஞ்ச் பண்ணி அதையும் ஒரு டிஃபரண்டா கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து ஸ்மால் லார்ஜ் அப்படிங்கிற மாதிரி SL அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கறாங்க. ரெண்டு செட் வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப் கொடுத்திருக்காங்க. கடைசியா பார்த்தோம் அப்படினா இங்க யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு, அதுக்குமே ஒரு சின்ன பெட்டி மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபுல்லாவே Black கலரா இருக்கு. அதுக்குள்ள இருந்து எடுத்தோம் அப்படினா ஸ்டைலா சின்னதா Black கலர்ல அதுல கொடுத்திருக்காங்க. சோ இதுவுமே பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கு அப்படினு சொல்லலாம். இப்போ இந்த இயர்பட்ஸ் பத்தி டீடைலா பார்ப்போம். இத டிசைன் பண்ணது அப்படினு பார்த்தா டீனேஜ் இன்ஜினியர் அப்படிங்கறவங்க கூட டை அப் பண்ணி தான் இத வந்து ஃபுல்லாவே டிசைன் பண்ணிருக்காங்க. அதனால எல்லாமே ரொம்ப இன்னோவேட்டிவா ஒரு ஸ்டைலா டீனேஜர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இதோட டிசைன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பிராண்ட் நேமுக்கு தகுந்த மாதிரியே நத்திங் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்க எல்லாமே வெளிப்படையா தெரியுற மாதிரி டிரான்ஸ்பரண்டான ஒரு கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் பெருசா யாரும் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு இந்த டிரான்ஸ்பரண்டான கேஸ் வந்து நல்லா தான் இருக்குது. பட் லாங் டர்ம்ல இது எந்த அளவுக்கு ஸ்கிராச் ஆகாம இருக்கும், இல்ல டிபியூ கேஸ்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து எல்லோ கலரா மாறிடும் அந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸ். அதே மாதிரி இதுலயும் கலர் மாறுமா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தெரியாது. பட் பிராண்ட் வந்து இந்த மாதிரிலாம் கலர் மாறாது, நாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான பாலிகார்பனேட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபுல்லாவே பிளாஸ்டிக் தான், இங்க வந்து கிளாஸ் அப்படின்னு எதுவும் கிடையாது. இதை ஓபன் பண்றதுக்கு இங்க வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு விரலை வச்சு நம்ம பிடிச்சு ஓபன் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. உள்ள ஓபன் பண்ணோம் அப்படின்னா இயர்பட்ஸ் வந்து இருக்குது. அது கீழே வந்து ஒரு சின்ன எல்இடியும் கொடுத்திருக்காங்க. இந்த இயர்பட்ஸை கையில எடுத்தோம்னா இதுக்குள்ளேயுமே இங்க வந்து ரெட் கலர்ல ஒரு டாட் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து சில்வர் கலர்ல கொடுத்திருக்காங்க. அது ஒயிட் கலர் அப்படின்னு சொல்றாங்க. பட் இங்க வந்து ஒயிட் கலரே கொடுத்திருந்திருக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா மத்த பிராண்ட் எல்லாமே இயர்பட்ஸ்ல வந்து அந்த லெஃப்ட் ரைட் அப்படின்னு எல்லாமே போடுவாங்க. பட் இவங்க வந்து அந்த LR அப்படின்னு ரொம்ப சின்னதா போட்டு அதை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து கலர்ஸ்ல கொடுத்துறாங்க. இந்த இயர்பட்ஸ்லமே ரைட் இயர்பட்க்கு இந்த டாட் மாதிரி ரெட் கலர் கொடுத்திருப்பாங்க, லெஃப்ட் இயர்பட்க்கு ஒயிட் கலர் கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம அந்த கலர் வச்சு கரெக்ட்டா அந்த பிளேஸ்ல வந்து நம்ம வச்சிர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு டிஃபரண்டான டிசைன் கொடுத்திருக்கனால அதை வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட்டா இந்த மாதிரி வச்சாதான் வைக்க முடியும். இதே இது மத்த கேஸ் அப்படின்னா அந்த டைரக்ட்டா உள்ள சொருவது அப்படின்னா கரெக்ட்டா நம்ம வச்சிட்டோம் அப்படினாலே அது வந்து பிளேஸ் ஆயிடும். இத வந்து இப்படி மாத்தி டைரக்ஷன் வைக்கும்போது கொஞ்சம் அந்த வைக்கிறது சிரமமா இருக்குது. பட் இங்க மேக்னெட்டிக் கொடுத்திருக்கனால அதை கரெக்ட்டா பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஃபிக்ஸ் ஆயிடுது. அடுத்து கேஸ்ல சார்ஜிங் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா சைடுல கொடுத்திருக்காங்க. இங்க டைப் சி சார்ஜிங் போர்ட், அது பக்கத்திலே பேரிங்கான பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கேஸை ஓபன் பண்றது க்ளோஸ் பண்றது இதெல்லாமே பிரீமியமா கொடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த கேஸோட சைஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெருசா கொடுத்திருக்காங்க. இன்னும் கம்பாக்ட்டா சின்னதா வந்து டிசைன் பண்ணிருக்கலாம். ஏன்னா இவங்க ஒரு பிரீமியமான பிராண்ட், பிரீமியமான இயர்பட்ஸ் வந்து எடுத்துட்டு வராங்க. சோ அப்படி பார்க்கும்போது இவ்வளவு பெரிய கேஸ் கொடுத்தது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சைடுல இருக்கக்கூடிய கேப் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி இன்னும் கம்பாக்ட்டா டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேஸ்
வந்து இன்னும் சின்னதா வந்திருக்கும். அடுத்து இப்போ இயர்பட்ஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இங்கேயுமே டிரான்ஸ்பரண்டா எடுத்துட்டு வராங்க. அந்த ஸ்டெம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே டிரான்ஸ்பரண்டா மேக் பண்ணியிருக்காங்க. உள்ள என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. பட் அது என்ன அப்படிங்கறதெல்லாம் கிளியரா தெரியாது. சும்மா அங்க ஏதோ ஒரு சிப் இருக்குது, அதுல சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. இங்கேயும் டிரான்ஸ்பரண்டா பண்ணியிருக்கனால இதோட கலரும் சேஞ்ச் ஆகுமா இல்ல ஸ்கிராச்சஸ் ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம லாங் டர்ம்ல யூஸ் பண்ணாதான் தெரியும். இப்போ நான் ஷார்ட் டர்மா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இப்போதைக்கு அதை பத்தி என்னால பெருசா சொல்ல முடியாது. பட் கம்பெனி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது, கலர் சேஞ்ச் ஆகாது, ஸ்கிராச் ஆகாது, அந்த அளவுக்கு நாங்க ஹை குவாலிட்டியான ஒரு பாலிகார்பனேட்ல இது மேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நம்புற மாதிரி இல்ல அப்படினாலுமே லாங் டர்ம்ல யூஸ் பண்ணி அவங்க சொன்னது உண்மையா இல்லையா அப்படிங்கறத நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிட முடியும். அடுத்ததா இதோட ஃபிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்க தான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபிட்டிங் இருக்குது. நம்ம காதுல வச்சோம் அப்படின்னா ஈஸியா ஃபிட் ஆயிடுது, அவ்வளோ சீக்கிரத்துல கீழே விழவே விழாது. ஃபிட்டிங்கை பொறுத்தவரை ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் என்ன, இந்த இயர்பட்ஸோட டிசைனை யாருமே கொண்டு வராத ஒரு டிசைன்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் வேணா பெருசா யாரும் ட்ரை பண்ணாத ஒரு விஷயமா இருக்கும். மற்றபடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நிறைய இயர்பட்ஸ்ல இதுவும் ஒன்னு மாதிரி தான் தெரியுது. பெருசா எனக்கு ஒன்றும் அந்த டிசைன்ல வந்து டிஃபரெண்ட் தெரியல. பட் ஃபிட்டிங் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குது. பெருசா உள்ள வந்து பெயின் எதுவுமே கிரியேட் ஆகல. அது போக இந்த இயர் டிப்மே சிலிகான் ரப்பர்ல ஹை குவாலிட்டியில நாங்க பண்ணியிருக்கிறோம், அதனால பெருசா பெயின் வராது அப்படின்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் நம்புறமோ இல்லையோ, பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெயின் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே பெருசா இல்ல, நல்லா இருக்குது. அடுத்ததா இதோட மியூசிக் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்க 11.6 mm க்கு டிரைவர் சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த லோ மிட் வந்து ரொம்ப சூப்பரா கேக்குது. ஒரு எக்ஸலண்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. நல்ல ஒரு டீப் பேஸ் கிடைக்குது. சோ மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். இன்னும் அந்த ஹை வந்து ஒரு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி இல்ல அடுத்து ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா கூட அந்த மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போவுமே பெருசா குறை சொல்ற அளவுக்கு இல்ல, ஒரு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல கிடைக்குது. இதுல ANC சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ANC உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்ல தேவையில்லை அப்படினால ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். டிரான்ஸ்பரன்சி மோடும் இருக்குது, அதை ஆப் மூலமாவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்ல இயர்பட்ஸ்ல நீங்க ஆன் ஆஃப் பண்றீங்க அப்படினாலுமே பண்ணிக்கலாம். சோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இவங்க எடுத்துட்டு வந்திருக்கிற பிரைஸ் செக்மென்ட்க்கு ANC வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம், பெருசா குறை சொல்ற அளவுக்கு இல்ல. அதே மாதிரி இங்க கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு கிளியரான கால் குவாலிட்டி வந்து கிடைக்குது. அவங்க பேசுறதும் சரி நம்ம பேசுறதும் சரி நல்லா கிளியரா கேக்குது. இதுல ENC சப்போர்ட்டும் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க, என்விரான்மென்ட் நாய்ஸ் கேன்சலேஷன். அந்த அளவுக்கு நாய்ஸ் வந்து பெருசா கேட்கல, கொஞ்சம் நாய்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. 100% நாய்ஸ் இல்லாத ஒரு கால் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கால் பேசுறது அவங்க பேசுறதும் நம்ம பேசுறதையும் வந்து கிளியரா கேட்டுக்க முடியுது. கால் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருக்குது. சோ கால் குவாலிட்டிக்காக நீங்க பாக்குறீங்க அப்படினாலுமே இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அடுத்து இதுல டச் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டச்சை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, ஆப் மூலமா கஸ்டமைஸ் பண்றது. பட் கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. ஒன்னு ப்ரீவியஸ் சாங் நெக்ஸ்ட் சாங் வந்து ட்ரிபிள் டேப் பண்ணா யூஸ் பண்ண முடியும். அதை வந்து லெஃப்ட்டுக்கு வேணுமா இல்ல ரைட்டுக்கு வேணுமா அந்த ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ற மாதிரி கஸ்டமைசேஷன் கொடுத்திருக்காங்க. மத்தபடி டச் கண்ட்ரோல்ல பெரிய அளவுக்கு கஸ்டமைசேஷன் இல்ல. நம்ம கால் அட்டெண்ட் பண்ண முடியும், ரிஜெக்ட் பண்ண முடியும், நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங் ப்ளே பாஸ் இதெல்லாமே பண்ணிக்க முடியுது. அது போக ANC ஆன் பண்றது ஆஃப் பண்றது வால்யூம் கண்ட்ரோல் இதெல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. டச்ல பெருசா ப்ராப்ளம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அடுத்து இதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்க ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 யூஸ் பண்ணிருக்கனால கனெக்டிவிட்டி ரொம்பவே எக்ஸலண்டா இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்ல. ஒன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு கேஸை விட்டு இயர்பட்ஸை வெளியில எடுத்தோம் அப்படினாலே ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆயிடுது. சோ கனெக்டிவிட்டில பெருசா ப்ராப்ளம் இல்ல. ஒன்னு படிக்குது ஒன்னு படிக்கல அந்த மாதிரி ப்ராப்ளமும் இதுல இல்ல. ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணுது. இதுக்கு ஸ்பிளாஷ் ப்ரூஃப் அப்படின்னு பார்க்கும்போது இங்க IPX4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க வொர்க் அவுட்ஸ்க்கு அதிகமா யூஸ் பண்றீங்க அப்படினாலுமே இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். இந்த இயர்பட்ஸ்ல வந்து ஃபைண்ட் மை இயர்பட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் வந்து ரெண்டு இயர்பட்டை நம்ம எப்பவுமே வந்து கேஸ்ல வைப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. காதுல வைப்போம், எங்கயாவது கழட்டி வச்சிருவோம். அதுல ஒரு இயர்பட் வந்து மிஸ் ஆயிடும், இல்ல ரெண்டு இயர்பட்டுமே எங்கயாவது வச்சிருவோம். அப்புறம் எங்க வச்சோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதை தேட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். சோ இந்த மாதிரி இயர்பட்ஸை நம்ம எங்கயாவது மிஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைல் எடுத்து அந்த மொபைல் ஆப்ல அந்த ஃபைண்ட் மை இயர்பட் அப்படிங்கறத நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு சின்ன ரிங்கிங் வருது. பெரிய லவுடா கேக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவு டீசென்ட்டான லவுட்ல கேக்குது. டிவி ஃபேன் எல்லாத்தையுமே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல வச்சிருந்தாலுமே நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. சோ அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கடைசி அதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது கம்பெனி அஷ்யூர் பண்ணது என்னன்னா நீங்க கேஸோட சேர்த்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா 34 மணி நேரம் வரைக்கும் பேட்டரி பேக்கப் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ANC யூஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா ANC யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி பேக்கப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்குமா அப்படிங்கறத என்னால கன்ஃபார்மா அஷ்யூர் பண்ண முடியாது. ஏன்னா நான் அதை ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணி பார்க்கல.
நான் வந்து கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவு பேட்டரி வந்து நல்லா இருக்குது. அது போக நீங்க 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1 hour வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதுல கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க வயர்ல மட்டும் சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஆனா பாக்ஸ்க்குள்ள வயர்லெஸ் சார்ஜர் வராது. உங்ககிட்ட வயர்லெஸ் சார்ஜர் இருந்தது அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்க வயர்லெஸ்லயும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃபைனலா இந்த நத்திங் இயர் 1 அப்படிங்கிற இந்த இயர்பட்ஸோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5999 ரூபாய்க்கு இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட சேல் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சேலே ஆகஸ்ட் 17ஆம் தேதி Flipkartல வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஒருவேளை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இயர்பட்ஸ்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிரீமியமான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டா இங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது போக மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. கால் குவாலிட்டி நல்லா இருக்குது. IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவு நல்லாவே இருக்குது. பட் லாங் டர்ம்ல யூஸ் பண்ணாதான் பேட்டரி பேக்கப்போட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். அது போக இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸா டிசைன் பண்ணியிருக்காங்க. 4.7 கிராம் தான் வெயிட் இருக்குது. ஃபிட்டிங்கும் ரொம்பவே பர்ஃபெக்ட்டா இருக்குது. டச் கண்ட்ரோலும் நல்லாவே இருக்குது. கனெக்டிவிட்டியும் நல்லா இருக்குது. இதுல நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாவே டிரான்ஸ்பரண்டா மேக் பண்ணியிருக்காங்க. அதனால எந்த அளவுக்கு லாங் டர்ம்ல நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மா தெரியாது. யூஸ் பண்ணாதான் தெரியும். கலர் சேஞ்ச் ஆகுமா இல்ல ஸ்கிராச்சஸ் அதிகமாகுமா அப்படிங்கறத பத்தி தெரியல. அடுத்ததான் இந்த கேஸ் வந்து ஒரு பிரீமியமான இயர்பட்ஸ் அப்படிங்கிறதுனால இன்னும் கம்பாக்டா கொஞ்சம் சின்னதா எடுத்துட்டு வந்திருக்கலாம். பட் கொஞ்சம் பெரிய கேஸா வந்து டிசைன் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ நம்ம எங்கேயாவது எடுத்துட்டு போறோம், அடிக்கடி கொண்டு போறோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்காது. இன்னும் கம்பாக்டா ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு புது பிராண்ட். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டா இந்த இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதனால இந்தியால எந்த அளவுக்கு இதோட சர்வீஸ் சென்டர் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து எனக்கு தெரியாது. கம்பெனி இன்னும் பெருசா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. அதனால சர்வீஸ் சென்டரோ வாரண்டியோ இதெல்லாம் நீங்க அதிகமா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸை வந்து ட்ரை பண்றதை தவிர்த்துடுங்க. இல்ல ப்ரோ நான் வாங்கினேன் அப்படின்னா சர்வீஸ் சென்டர்லாம் போக மாட்டேன், ஒர்க் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணுவேன், ஒர்க் ஆகல அப்படின்னா தூக்கி போட்டு வேற இயர்பட்ஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது பெருசா ப்ராப்ளமா இருக்காது. சோ அந்த மாதிரி இருக்கவங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல ஒரு பெஸ்டான ஒரு பிரீமியமான இயர்பட்ஸ் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நத்திங் இயர் 1 இயர்பட்ஸை தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு புது பிராண்ட் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ப்ராடக்ட் வந்து பெரிய அளவுல நிறைய விஷயங்கள் வந்து டிஃபரெண்டா ட்ரை பண்ணி ஒரு இன்னோவேட்டிவா ஒரு ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. சோ அந்த விதத்துல எல்லாமே ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அவங்க கொடுத்த ஹைப் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்டா ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு எக்ஸலண்டான இயர்பட்டா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இயர்பட்ஸை பத்தி அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபரெண்டான ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.